பேரரசரின் புதிய உடைகள். ஒரு காலத்தில் தொலைதூர ராஜ்யத்தில் ஒரு திமிர் பிடித்த மற்றும் வீணான பேரரசர் வாழ்ந்தார். இந்த பேரரசர் துணிகளை நேசித்தார், மேலும் தனது பணத்தை புது பாணியான ஆடைகளுக்காக செலவழித்தார். இதனால் அவர் எப்போதும் அழகாக இருந்தார். அவர் தனது பெரும்பாலான நேரத்தை கண்ணாடி முன்னால் செலவிட்டார். எப்படி தெரிகிறேன் தலைமை தையல்காரரே, எனக்கு பொருந்துகிறதா? நிச்சயமாக பொருந்துகிறது அரசே. நீங்கள் எதை அணிந்தாலும் நன்றாக இருக்கும். பேரரசரின் ராஜ்யம் மிகவும் வேடிக்கையான இடமாக இருந்தது. வண்ணமயமான துணிகள், ஆபரணங்கள் மற்றும் நினைவு பொருட்கள் சந்தையில் விற்கப்பட்டன. ஒரு நாள் 2 மோசடிக்காரர்கள் சந்தைக்கு வந்தார்கள். அவர்கள் தங்களை உலகின் சிறந்த துணிகளை உற்பத்தி செய்யும் நெசவாளர்கள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டனர். புதிய உடைகள் மற்றும் தனித்துவமான துணிகளுக்கான பேரரசரின் விருப்பங்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் உடனடியாக சந்தையில் ஒரு வதந்தியை பரப்பினர். அதாவது அவர்கள் தங்கள் சிறப்பு துணிகளை கொண்டு தயாரிக்கும் ஆடைகளுக்கு மிக முக்கியமான சிறப்பு உண்டு என்றனர். தங்கள் வேலைகளுக்கு பொருந்தாதவர்களும் முட்டாள்களும் இந்த ஆடைகளை காண முடியாது என்றார். இந்த வதந்தியை பற்றி பேரரசர் உடனடியாக கேள்விப்பட்டார். ஆச்சரியம், அற்புதம்! நான் இந்த ஆடைகளை அணிந்தால் எனது ஊழியர்களில் யாரை தலைமைக்கு தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்க முடியும் என்று என்னால் சொல்ல முடியும். அத்துடன் முட்டாள்களை அறிவாளிகளிடமிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியும். அந்த தையல்காரரை உடனடியாக அழையுங்கள். எனவே போலி நெசவாளர்கள் பேரரசரை சந்திக்க வந்தார்கள். உங்களிடம் உள்ள மிகவும் தனித்துவமான துணியிலிருந்து நீங்கள் எனக்காக அற்புதமான ஆடையை உருவாக்க வேண்டும். எனக்கு பிடித்தால் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுப்பேன். பிடிக்கவில்லை என்றால் தனித்துவத்தை பற்றி கவலை வேண்டாம் பெருந்தகையே. நாங்கள் உங்களுக்காக ஒரு தனித்துவமான ஒப்பிட முடியாததை உருவாக்குவோம். பெருந்தகையே, நீங்கள் ஏதாவது வண்ணத்தை விரும்புகிறீர்களா? நீங்களே முடிவெடுங்கள். உடனடியாக வேலையை ஆரம்பியுங்கள். உங்கள் ஆரம்ப செலவுக்கு அவர்கள் பணம் கொடுப்பார்கள். நெசவாளர்கள் உடனடியாக ஒரு நெசவு தறியை அமைத்து வேலை செய்ய தொடங்கினர். ஆனால் எதுவும் காணப்படவில்லை. அவர்கள் தங்க நூல்கள் மற்றும் மிக சிறந்த பட்டு மற்றும் அனைத்து வகையான நகைகளையும் வாங்க சொன்னார்கள். ஆனால் அவர்கள் பெற்ற அனைத்தையும் தங்கள் பைகளில் வைத்து வெற்று தறியில் வேலை செய்தது போல் நடித்தார்கள். பேரரசர் ஆர்வமாக இருந்தார். நெசவாளர்கள் தனது புதிய உடையின் வேலையை எவ்வாறு செய்கிறார்கள் என்பதை பார்க்க விரும்பினார். ஆனால் முட்டாள்களும் தங்கள் வேலைக்கு தகுதியற்றவர்களும் அதை பார்க்க முடியாது என்ற உண்மையை பற்றி அறிந்திருந்தார். உண்மையில் எனக்கு கவலை ஒன்றுமில்லை. இருந்தாலும் எனது மிகவும் நம்பகரமான அமைச்சரை அனுப்புகிறேன். அவர் மிகவும் புத்திசாலி, எனது சிறந்த நண்பரும் கூட. ஆகவே நல்ல மனதுள்ள நேர்மையான மந்திரி 2 மோசடிக்காரர்கள் வெற்று தறியில் வேலை செய்யும் அறைக்குள் வந்தார். கண்களை முழித்து பார்த்தார். ஆனால் உண்மையில் இவ்வாறு நடக்க முடியுமா? அவர் எதையும் பார்க்க முடியவில்லை. அதை அவர் யாரிடமும் சொல்லவும் முடியவில்லை. 2 மோசடி ஆட்களும் அமைச்சரை அருகில் வர சொன்னார்கள். தயவு செய்து சொல்லுங்கள் பெருந்தகையே, இதற்கு முன் இது போன்ற அழகான வடிவமைப்பையும் அற்புத வண்ணத்தையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இதற்கு நான் நேர்மையாக பதில் சொல்ல வேண்டும் என்றால், இது போன்ற வடிவமைப்பையும் வண்ணத்தையும் நான் இதுவரை பார்த்ததில்லை. கண்டிப்பாக நமது பேரரசர் இதை விரும்புவார். அனைத்தையும் சொன்ன பிறகு அமைச்சர் தனக்கு தானே நினைத்து கொண்டார், நான் ஒரு முட்டாள் அல்லது ஒரு மந்திரிக்கு தகுதியானவன் அல்ல. வேறு வழி இல்லாமல் அவர் எதுவும் சொல்லாமல் அறையை விட்டு வெளியேறினார். பேரரசர் ஆர்வத்துடன் அமைச்சரின் கருத்துக்காக காத்திருந்தார். கடைசியாக அமைச்சர் சக்கரவர்த்தியை அணுகி வடிவமைப்பின் அழகு மற்றும் நம்ப முடியாத வண்ணங்களை பற்றி அவரிடம் சொல்லத் தொடங்கினார். பேரரசர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த வழியில் நெசவாளர்கள் அதிக தங்க நூல்கள் மற்றும் பட்டு ஆகியவற்றை கேட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் அதை தங்கள் பைகளில் வைப்பார்கள். தறியில்
உடையில் ஒரு நூல் கூட காணப்படவில்லை. ஆனால் இன்னும் நெசவாளர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள். சிறிது நாள் கழித்து பேரரசர் மற்றொரு நம்பகமான அமைச்சரை அனுப்பினார். முன்னேற்றம் எவ்வாறு நடக்கிறது மற்றும் ஆடை தயாரா என்று பார்க்க. இந்த அமைச்சரும் அறையை கூர்மையாக பார்த்தார். ஆனால் வேறு எதுவும் இல்லாமல் வெற்று தறி இருந்ததால் அவரும் எதையும் பார்க்க முடியவில்லை. உண்மையில் அழகான துணி இல்லையா? அமைச்சர் கடுமையாக யோசிக்க ஆரம்பித்தார். நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நான் இந்த வேலைக்கு பொருத்தமானவன் இல்லை என்று நினைக்கிறேன். இது சரியில்லை, ஆனால் யாரிடமும் சொல்லக்கூடாது. பேரரசரின் அருகில் வந்த அமைச்சரும் அவர் பார்க்க முடியாத உடையை புகழ்ந்து பேசத் தொடங்கினார். மேலும் வண்ணங்களின் அழகு மற்றும் அதன் தனித்துவமான வடிவமைப்பால் அவர் எவ்வளவு ஈர்க்கப்பட்டார் என்பதையும் சேர்த்து சொன்னார். பேரரசர் அதை பார்க்க காத்திருக்க முடியாமல் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ராஜ்யத்தில் எல்லோரும் இந்த அற்புதமான துணியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஞானிகளால் மட்டுமே அதை பார்க்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும். கடைசியாக ராஜா துணியை பார்க்க விரும்பினார். எனவே அவர் தனது அமைச்சர்களை தன்னுடன் அழைத்து சென்று நெசவாளர்கள் வேலை செய்யும் அறைக்குள் சென்றார். வெற்று தறியில் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்த மோசடி மனிதர்கள் பேரரசருக்கு வணக்கம் சொன்னார்கள். அமைச்சர்கள் இருவரும் பேரரசருக்கு முன்பாக பேசத் தொடங்கினர். இது உண்மையில் முற்றிலும் விலை மதிப்பற்ற ஒன்று, வெள்ளையா? ஆமாம் ஆமாம், அதிகமாக இதை நெய்தால் நன்றாக இருக்கும். இந்த வடிவமைப்பையும் வண்ணத்தையும் பாருங்கள் பெருந்தகையே, என்ன நினைக்கிறீர்கள்? பேரரசர் நீண்ட நேரம் கடினமாக வெற்று தறியை பார்த்தார். நிச்சயமாக எல்லோராலும் துணியை பார்க்க முடியும் என்று நினைத்தார். இதன் பொருள் என்ன? என்னால் எதையும் பார்க்க முடியவில்லையே, நம்ப முடியவில்லை. நான் ஒரு முட்டாளா அல்லது ராஜாவாக இருக்க தகுதியற்றவனா? இவை பேரரசரின் எண்ணங்கள். ஆனால் வார்த்தைகள் வித்தியாசமாக வெளிவந்தன. ஆஹா, மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் உள்ளது. நான் பார்த்ததிலேயே இதுதான் அற்புதமான விஷயம். அவருக்கு அருகில் இருந்த மந்திரியும் நிச்சயமாக ஆஹா, இது மிகவும் அழகாகவும் இருக்கிறது என்று கூறி தங்கள் அரசரை ஆதரிக்க வேண்டியிருந்தது. வரவிருக்கும் கொண்டாட்டத்தில் இந்த புதிய உடையை அணியுமாறு பேரரசருக்கு மோசடிக்காரர்கள் பரிந்துரைத்தனர். மேலும் பேரரசருக்கு ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. பேரரசரின் புதிய உடையை காண முழு ராஜ்யமும் ஆவலுடன் இருந்தது. எல்லோரும் நெசவாளர்களை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். பேரரசர் நெசவாளர்களுக்கு ஒரு பதக்கத்தை வழங்கினார் மற்றும் அவர்களுக்கு அரண்மனையின் ரகசிய நெசவாளர்கள் என்ற தலைப்பை வழங்கினார். பெரிய கொண்டாட்டத்திற்கு ஒரு நாள் முன்பு இரு மோசடி மனிதர்களும் சூரிய உதயம் வரை இரவு முழுவதும் வேலை செய்தனர். எல்லோரும் அவர்கள் எவ்வளவு வேலை செய்தார்கள் என்று பார்த்தார்கள். பேரரசரின் புதிய உடையை நெய்து முடிக்க காலையில் பேரரசர் தனது மிகவும் நம்பகமான ஆட்களை கூட்டி நெசவாளர்களுக்கு அருகில் வந்தார். உங்கள் உடை தயாராகிவிட்டது பெருந்தகையே. இரண்டு மோசடி மனிதர்கள் எதையோ காண்பிப்பதாக கூறி தங்கள் கைகளை உயர்த்தி இவை பேண்ட், ஜாக்கெட் மற்றும் கேப் என்று கூறி ஒவ்வொன்றாக இல்லாத ஆடைகளை காட்டினர். பேரரசராலும் அவரது ஆட்களாலும் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியவில்லை. இவை அனைத்தும் சிலந்தி வலையை போல பிரகாசமாக இருக்கின்றன. இவர் எதுவும் அணியவில்லை என்று மற்றவர் நினைக்கலாம், ஆனால் அதுதான் இந்த துணியின் மிக சிறப்பு. மாட்சிமையே, தயவு செய்து நாங்கள் உங்களை அலங்கரிக்க அனுமதிக்கவும். தயவு செய்து உங்கள் ஆடைகளை கழட்ட முடியுமா? பேரரசர் தனது ஆடைகளை கழற்றினார். அவர்கள் அவரை அலங்கரிக்க தொடங்கினர். சரி, உண்மையில் அவர்கள் பாசாங்கு செய்தனர். இறுதியாக மோசடிக்காரர் ஒருவர் பேரரசரை அலங்கரித்தார். பேரரசர் கண்ணாடியின் முன் வலதும் மற்றும் இடது பக்கம் திரும்பினார். பின்னர் திரும்பி அவரது ஆட்களை பார்த்தார். எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பித்தார்கள்.
பேரரசர் மீண்டும் கண்ணாடியில் தன்னை பார்த்தார். ஏனென்றால் அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்பதை போற்றுவதை போலவே இருக்க வேண்டும். ஆமாம், இது மிகவும் நன்றாக தான் இருக்கிறது. சரி, நான் தயாராகிவிட்டேன். பேரரசரின் ஆட்கள் பின்பகுதியை பிடிப்பதாக நடித்தனர். ஆனால் அவர்கள் எதையும் பார்க்கவில்லை என்பதை வெளிப்படையாக கூற அவர்கள் நினைக்கவில்லை. எனவே அவர்கள் அனைவரும் வெளியே சென்றனர். தெருக்களில் உள்ள அனைவரும் பேரரசரின் புதிய ஆடை எவ்வளவு நம்ப முடியாத அழகாக இருந்தது என்று கத்த ஆரம்பித்தார்கள். அவர் எதையும் அணியவில்லை என்று யாரும் சொல்ல துணியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு செய்தால் அவர்கள் வேலையை இழக்க நேரிடும். அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒரு குழந்தை கத்தியது. ஆனால் அரசர் எதையும் அணியவில்லை. அரசர், அவரது அமைச்சர்கள், வீரர்கள் மற்றும் மக்கள் ஒரு நொடி உறைந்து நின்றனர். ராஜா நிர்வாணமாக இருக்கிறார். இவை ஒரு அப்பாவி இளம் குழந்தையின் வார்த்தைகள். அத்தகைய சூழ்நிலையின் உண்மையை அவனால் மட்டுமே சொல்ல முடியும். பின்னர் குழந்தையின் தந்தை கூறினார், ஆமாம், உண்மைதான். அரசர் எதையும் அணியவில்லை, நிர்வாணமாக இருக்கிறார். இறுதியில் எல்லோரும் தங்கள் தைரியத்தை திரட்டி ராஜா நிர்வாணமாக இருக்கிறார் என்று கத்தத் தொடங்கினர். ராஜா எதையும் அணியவில்லை, ராஜா நிர்வாணமாக இருக்கிறார், ராஜா நிர்வாணமாக இருக்கிறார், ராஜா எதிர்பார்க்கவில்லையே. என்ன வேதனை! அரசருக்கு என்ன ஆகிவிட்டது என்று தெரியவில்லை. ராஜா நிர்வாணமாக இருக்கிறார். அரசர் அசிங்கமான உண்மையை புரிந்து கொண்டார். ஆனால் அதை வெளிப்படுத்தவில்லை. தலையை உயரமாக உயர்த்தினார். நடித்துக்கொண்டே அமைச்சர்கள் அவரது பின்பகுதி ஆடையை எடுத்து செல்ல முன்வந்தனர். அரசருடைய அணியாமல் வந்திருக்கிறார் சபைக்கு. நிர்வாணமாக, அரை நிர்வாணமாக வந்துள்ளார். எதுவும் நடக்காதது போல் ராஜா நடந்து சென்றார். 2 நெசவு மோசடிக்காரர்கள் ஏற்கனவே பெருமைமிக்க அரசர்களின் நாட்டை விட்டு வெளியேறினர். அவர்களுடன் விலைமதிப்பற்ற கற்கள், துணிகள் மற்றும் தங்க நூல்களை எடுத்து சென்றனர். தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் ஒரு மில்லுக்காரர் தனது 3 மகன்களுடன் வசித்து வந்தார். மில்லுக்காரர் இறந்த பிறகு அவர் தனது மூத்த மகன்களுக்கு மில்லை மற்றும் தனது இளைய மகனுக்கு ஒரு பூனையை விட்டு சென்றார். அவரது இளைய மகன் வருத்தப்பட்டார். அவரது சகோதரர்களைப் போலல்லாமல் அவருக்கு கிடைத்ததை நினைத்து வருந்தினார். அவர் பூனையை பார்த்து கூறினார், ஒரு பூனையை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? இதை சாப்பிடக்கூட முடியாது. திடீரென்று மிகவும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. பூனை பதிலளித்தது, நீங்கள் என்னை மிகவும் தவறாக நினைக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பதை விட நான் உயர்வாக நிரூபித்து காட்ட முடியும். பூனை பேசுவதை கண்டு அந்த இளைஞர் திகைத்து போனார். அவர் கேட்டார், நீயா? எப்படி இது சாத்தியம்? நீங்கள் எனக்கு ஒரு சாக்கு, ஒரு தொப்பி மற்றும் ஒரு ஜோடி பூட்ஸை கொண்டு வாருங்கள். எப்படி என்பதை நான் காட்டுகிறேன். ஆச்சரியத்துடன் அந்த இளைஞர் தனக்கு தானே நினைத்து கொண்டார், இந்த பூனைக்கு பேச முடிந்தால் நிச்சயமாக இதற்கு ஏதோ தெரிந்திருக்கும். சரி, நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்க்கிறேன். பூனை கேட்ட அனைத்தையும் இளைஞர் கொண்டு வந்தார். பூனை தொப்பியை போட்டு தனது பூட்ஸை போட்டு கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்து கொண்டது. பின்னர் ஒரு கேரட் மற்றும் ஒரு கொத்து இலைக்கோசை ஒரு சாக்கில் வைத்து கிளம்பியது. காட்டுக்கு வந்ததும் சாக்கை திறந்து தரையில் வைத்தது. விரைவிலேயே
காய்கறிகளின் நறுமணத்தை முகர்ந்து ஒரு முயல் தோன்றியது. எலிகோஸ் மற்றும் கேரட்டை சாப்பிடுவதற்காக முயல் சாக்கில் நுழைந்தது. பூனை விரைவாக சாக்கிடம் ஓடி வந்து அதை இறுக்கமாக கட்டி முயலை பிடித்தது. முயலை அதன் உரிமையாளரிடம் எடுத்துச் செல்வதற்கு பதிலாக அதை கோட்டைக்கு எடுத்துச் சென்றது. ராஜாவை பார்க்க விரும்புகிறேன் என்று காவலர்களிடம் கூறியது. ஒரு தொப்பி மற்றும் பூட்ஸ் அணிந்திருக்கும் பேசும் பூனையை பார்த்து காவலர்கள் விரைவாக ராஜாவின் முன்னிலையில் அழைத்துச் சென்றனர். பெருந்தகையே, கேரபாஸ் இளவரசரின் சார்பாக நான் உங்களுக்கு பரிசு வழங்குகிறேன். என் எஜமானர் கேரபாசின் இளவரசர் உங்களுக்காக இந்த முயலை பிடித்து கொடுத்துள்ளார். இந்த பரிசில் மன்னர் ஈர்க்கப்பட்டார். நீண்ட காலமாக பூட்ஸ் அணிந்த பூனை தான் பிடித்த விலங்குகளை கொண்டு வந்து அரசரிடம் கொடுத்தது. ராஜ்யத்தில் எல்லோரும் இளவரசரின் தாராளமான மனப்பான்மை மற்றும் செல்வத்தை பற்றி பேசத் தொடங்கினர். ஒவ்வொரு நாளும் ராஜாவின் ஆர்வம் அதிகரித்தது. எனவே ஒரு நாள் அவர் பூட்ஸ் அணிந்த பூனையிடம் கேட்டார், உங்கள் இளவரசர் இளைஞரா? ஆமாம், இளைஞர் மட்டுமில்லை, மிகவும் அழகானவர். அவர் செல்வந்தரா? பெரும் செல்வந்தர். அவரது கோட்டையில் உங்களை வரவேற்பதில் அவர் பெருமிதம் அடைவார். இறுதியாக ராஜாவும் ராணியும் இந்த அழகான இளவரசரை சந்திக்க போகிறார்கள் என்பதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பூட்ஸ் அணிந்த பூனை சொல்வது உண்மை என்றால் நம் மகளுக்கு சரியான கணவரையும் ராஜ்யத்திற்கு பொருத்தமான இளவரசரையும் கண்டுபிடித்துள்ளோம் என்று நினைக்கிறேன். சில நாட்களுக்கு பிறகு பூட்ஸ் அணிந்த பூனை ராஜாவும் ராணியும் தங்கள் மகளுடன் ஊருக்கு வெளியே சென்றிருப்பதை கண்டுபிடித்தது. இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன். அப்போது தனது உரிமையாளரிடம் ஓடியது. ஐயா, நாம் இப்பொழுதே ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டும். என்னை பின்தொடருங்கள். என்ன நடக்கிறது என்று இளைஞருக்கு புரியவில்லை. ஆனால் சொன்னபடி செய்தார். நாம் இங்கு எதற்காக வந்தோம்? நீந்துவதற்கு ஐயா. நீந்துவதற்கா? ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாதே. அப்படியானால் இன்னும் நல்லது. உடனே உங்கள் ஆடைகளை கழட்டி விட்டு ஆற்றில் இறங்குங்கள். என்னை நம்புங்கள் ஐயா, நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். இளைஞர் சொன்னபடி செய்தார். ஆற்றில் சென்றார். பூட்ஸ் அணிந்த பூனை தன் உரிமையாளரின் ஆடைகளை புதருக்கு பின்னால் மறைத்து வைத்தது. அரசரின் வண்டி ஆற்றின் அருகே செல்லும் போது பூனை அவர்களிடம் சென்றது. உதவி, உதவி! என் எஜமானர் கேரபாசின் இளவரசர் நீரில் மூழ்குகிறார். ராஜா உடனடியாக தனது ஆட்களை ஆற்றுக்கு அனுப்பினார். அவரது ஆட்கள் அந்த இளைஞரை காப்பாற்றும் போது தனது எஜமானரின் ஆடைகளை எவ்வாறு திருடர்கள் திருடினார்கள் என்பதை விளக்கியது. ராஜா தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். நம்மிடம் உள்ள சிறந்த ஆடைகளை இளவரசருக்கு கொண்டு வந்து கொடுங்கள். தனது புதிய ஆடைகளுடன் இளைஞர் ஒரு உண்மையான இளவரசரை போலவே இருந்தார். அவர் ராஜாவின் வண்டியை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது இளவரசியும் ராணியும் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ராஜாவின் அருகில் வந்து வணங்கினார். மிகவும் நன்றி அரசரே. என் எஜமானர் கேரபாசின் இளவரசர் அவரது அரண்மனையில் உங்களுக்கு விருந்தளிப்பதற்கு பெருமிதம் அடைவார். நான் சென்று அதற்கு ஏற்பாடு செய்கிறேன். பூட்ஸ் அணிந்த பூனை விரைவாக ஓடியது. அந்த இளைஞருக்கு ஏன் கேரபாசின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டார் என்று புரியவில்லை. ஆனால் மீண்டும் பூனை ஏதோ செய்யும் என்று நினைத்து அமைதியாக இருந்தார். இளவரசி உடனடியாக அழகான இளவரசரின் காதலில் விழுந்தாள். ஒரு பயங்கரமான ராட்சதருக்கு சொந்தமான ஒரு கோட்டைக்கு வேகமாக ஓடும்போது வழியில் வயலில் வேலை செய்யும் விவசாயிகளிடம் பூனை கத்தி சொன்னது. அரசர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடம் கேட்டால் இந்த நிலம் அனைத்தும் கேரபாஸ் இளவரசருக்கு சொந்தமானது என்று கூறுங்கள். இல்லையேல் அவர் உங்களை தண்டிப்பார். பூனை ஓடிக்கொண்டே வழியில் பார்த்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் அதையே சொன்னது.
ராஜாவின் வண்டி வழியெங்கும் சென்றபோது எல்லோரும் அச்சத்தோடு ஒரே விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் இவ்வளவு நிலத்தை வைத்திருப்பதைக் கண்டு மன்னர் ஆச்சரியப்பட்டார். அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். இதற்கிடையில் பூனை ராட்சதனின் கோட்டைக்கு வந்து கதவை தட்டியது. கதவு ஒரு பெரிய சத்தத்துடன் திறக்கப்பட்டது. ஒரு பூனை ஒரு தொப்பி மற்றும் பூட்ஸோடு பார்த்தபோது ராட்சதன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். பூட்ஸ் அணிந்த பூனை பேசத் தொடங்கிய போது ராட்சதன் இன்னும் ஆச்சரியப்பட்டான். நல்ல நாள் பெருந்தகையே. யார் நீ? என் கோட்டையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பூனை தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியது. நான் எதற்காக இங்கு வந்தேன் என்று கூறுகிறேன் பெருந்தகையே. நான் அரசரின் விசுவாசமான வேலைக்காரன். மந்திரம் குறித்த உங்கள் அற்புதமான திறமைகளை பற்றி அரசர் என்னிடம் கூறியுள்ளார். ஆமாம், அவர் கூறியது சரிதான். அதனால் நீங்கள் வலிமை மிக்க ஒரு பெரிய சிங்கமாக மாற முடியுமா அரசே? நிச்சயமாக முடியும். அது எனக்கு மிகவும் சுலபமானது. தனது அற்புதமான மந்திரத்தை பயன்படுத்தி ராட்சதன் ஒரு பெரிய சிங்கமாக மாறியது. பூனை மிகவும் பயந்து குதித்தது. சரி சரி, இது போதும். ராட்சதன் தனது இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் சிறிய மிருகமாக மாறுவது சாத்தியமில்லை என்று நினைக்கிறேன். உறுதியாக தெரியவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சாத்தியமற்றதா? நான் விரும்பினால் எந்த விலங்காகவும் என்னால் மாற முடியும். அதையும் பார்ப்போம். ஆமாம், சிறிய எலியாக உங்களால் மாற முடியுமா? ராட்சதன் மிகவும் சத்தமாக சிரித்தது. பூனையால் அதே இடத்தில் பயத்தில் நிற்க கூட முடியவில்லை. ராட்சதன் தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி எலியாக மாறினான். அதை பார்த்து பூனை விரைவாக எலி மீது குதித்தது. ஒரு பெரிய கடியால் ராட்சதனை கடித்தது. இதற்கிடையில் ராஜாவின் வண்டி மாபெரும் கோட்டையை நெருங்கியது. மேலும் பூனை விரைவாக ராஜாவை நோக்கி ஓடியது. பெருந்தகையே, கேரபஸின் இளவரசரின் அரண்மனை உங்கள் சேவையில் இருக்கிறது. தயவு செய்து வாருங்கள். ராஜா, ராணி, இளவரசி மற்றும் அந்த இளைஞனும் கோட்டையை வியப்புடன் பார்த்தார்கள். கோட்டையை நோக்கி நடக்கும்போது ராணி அந்த இளைஞனிடம் கேட்டாள், இளவரசரே, உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா? இல்லை அரசியே, உங்கள் அழகான மகளை எனக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் அவளை நான் சந்தோஷமாக வைத்திருப்பேன். ராட்சதனின் அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து தயாரிக்கப்பட்டு இளவரசருக்கும் இளவரசிக்கும் நிச்சயதார்த்தம் செய்தனர். விரைவில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். பார்த்தீர்களா ஐயா, நான் மிகவும் மதிப்பு வாய்ந்தவர் என்று முன்பே கூறினேனே. அன்றிலிருந்து பூட்ஸ் அணிந்த பூனை இளவரசரின் விசுவாசமான ஊழியராக ஆனது. இருவரும் சேர்ந்து மிகவும் பணக்கார ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு காலத்தில் 12 அழகான மகள்களை கொண்ட ஒரு அரசர் வாழ்ந்தார். இந்த 12 இளவரசிகளும் ஒரு பெரிய அழகான அறையில் ஒன்றாக வாழ்ந்தனர். மன்னர் தனது மகள்களை ஆழ்ந்த மனதோடு பாதுகாத்தார். மேலும் அவர்கள் இரவு நேரங்களில் படுக்கைக்கு சென்ற போது அவர் அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் அவர்கள் மிகவும் விசித்திரமான நிகழ்வோடு எழுவார்கள். இளவரசிகளின் காலணிகள் அனைத்தும் இரவு முழுவதும் நடனமாடியது போல் தேய்ந்திருக்கும். அரசர் தனது மகள்களுக்கு தினமும் புதிய காலணிகளை வாங்குவார். ஆனால் அடுத்த நாள் காலணிகள் மீண்டும் தேய்ந்துவிடும். அரசரோ அல்லது கோட்டையில் இருந்த அவரது ஆட்களோ எவராலும் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை.
இது எவ்வாறு சாத்தியமாகும்? ஒரே இரவில் இந்த காலணிகள் இவ்வாறு தேய்ந்து போவது எவ்வாறு? பெருந்தகையே, எனக்கும் புரியவில்லை. இறுதியாக அரசர் கூறினார், என் மகள்களுடைய காலணிகளின் மர்மத்தை யார் தீர்க்கிறார்களோ அவருக்கு என் மகள்களில் ஒருவளை திருமணம் செய்து வைக்கிறேன். அவர்தான் எனது மருமகனாவார். என் மரணத்திற்கு பிறகு அவரே என் நாட்டின் அரசராவார். ஆனால் அவருக்கு கொடுக்கும் நேரம் 3 பகல்களும் 3 இரவுகளும் தான். முடியவில்லை என்றால் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும். ராஜ்யத்தில் பல இளைஞர்களும் மற்ற ராஜ்யங்களை சேர்ந்த இளவரசர்களும் கூட வேலைக்காக கோட்டைக்கு வந்தார்கள். பல நாட்களாக அவர்கள் 12 இளவரசிகளின் படுக்கை அறையின் கதவை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர்களில் எவராலும் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை மற்றும் இரவில் காலணிகள் தொடர்ந்து தேய்ந்தன. இறுதியாக ஒரு நல்ல இதயமுள்ள இளைஞனும் மர்மத்தை அறிய விரும்பினான். அதனால் அவன் கோட்டைக்கு சென்றான். ஆனால் செல்லும் வழியில் மிகவும் ஏழ்மையான தோற்றமுடைய வயதான மூதாட்டியை சந்தித்தான். அன்பான குழந்தையே, மிகவும் பசியாக இருக்கிறது, ஏதாவது சாப்பிட கொடுப்பாயா? அந்த இளைஞன் தனது பையில் வைத்திருந்த எல்லா உணவையும் வயதான பாட்டியிடம் கொடுத்தான். முன்பு இங்கிருந்து சென்ற ஆண்கள் எதையும் கொடுக்காததால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இவன் மற்றவர்களை விட வித்தியாசமானவன் என்று இந்த வயதான பாட்டி புரிந்து கொண்டாள். எனவே பதிலுக்கு அவள் அவனுக்கு ஒரு மாய உடையை கொடுத்தாள். இந்த மாய உடையை வாங்கிக்கொள். இதை அணிந்தால் நீ கண்ணுக்கு தெரிய மாட்டாய். இரவு 12 மணி ஆனதும் இதை மேலே உடுத்தி கொண்டு கண்ணுக்கு தெரியாமல் இளவரசிகளின் அறைக்குள் சென்று நீ காலணிகளின் மர்மத்தை தீர்த்துவிடு. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை நீ குடிக்க கூடாது. அவர்கள் மோசமான இளவரசிகள். அந்த இளைஞன் மாய உடையை எடுத்துக்கொண்டு கோட்டைக்குள் சென்றான். மேலும் அவன் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க அங்கே வந்து இருப்பதாக கூறினான். முதல் நாள் அவன் இளவரசிகளின் கதவுக்கு முன் காவலில் இருந்தபோது எலுமிச்சை பழசாறுடன் மூத்த இளவரசி வெளியே வந்தாள். உங்களுக்கு தாகமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக சில எலுமிச்சை பழச்சாறு தயார் செய்துள்ளோம், அருந்துங்கள். அந்த இளைஞன் அந்த மூதாட்டியின் எச்சரிக்கையை மறந்து குடித்து விட்டான். பிறகு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தான். அவர்கள் அவனுக்காக தயார் செய்திருந்த அறையில் இரவு முழுவதும் குரட்டை விட்டு தூங்கினான். விடிந்தவுடன் அந்த இளைஞன் பீதியில் எழுந்து நின்றான். நான் மாய ஆடை அணிந்து இளவரசியின் அறைக்கு செல்ல வேண்டியிருந்ததே. 2வது இரவில் அந்த இளைஞன் மீண்டும் இளவரசிகளின் அறைக்கு முன்னால் காவலில் நின்றான். இந்த முறை மற்றொரு இளவரசி கையில் பழச்சாறுடன் வெளியே வந்தாள். இளைஞன் இரவு நேரத்திற்காக காத்து கொண்டிருந்ததால் தாகமாக இருந்தான். யோசிக்காமல் அவனுக்கு வழங்கப்பட்ட அனைத்து சாறுகளையும் குடித்தான். அவன் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் காலையில் அவன் எழுந்தபோது அந்த வயதான மூதாட்டி வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை குடிக்க கூடாது. நான் குடித்த பானத்தில் இளவரசிகள் தூக்க மருந்து கலந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் அரசர் அவனுக்கு அருகில் வந்தார். 2 நாட்கள் முடிந்துவிட்டன. இன்னும் முன்னால் அந்த காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. என்றும் முன்னால் தீர்க்க முடியவில்லை என்றால் உன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டியதுதான். அரசர் தனது பேச்சை முடித்துவிட்டு சென்று விட்டார். இந்த மர்மத்தை அந்த இளைஞன் இன்று தீர்க்க வேண்டியிருந்தது. அன்று இரவு கடைசியாக அந்த இளைஞன் இளவரசிகளின் கதவின் முன் காவலில் நின்றான். இந்த முறை இளைய இளவரசி கையில் ஆரஞ்சு பழச்சாறு கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் இந்த இளைஞன் இப்போது அறிந்திருந்தான். அவன் அதை வாங்கிக் கொண்டு இளவரசிக்கு நன்றி சொன்னான். இளவரசி சென்ற பிறகு ஆரஞ்சு சாற்றை அருகில் இருந்த ஒரு பூத்தொட்டியில் ஊற்றினான். இந்த முறை அவன் தூங்காமல் நின்று கொண்டிருந்தான். இரவு வந்தது. விரைவில் நள்ளிரவானது.
அந்த இளைஞன் மாய ஆடையை உடுத்தி கண்ணுக்கு தெரியாதவனாக மாறினான். மெதுவாக அவன் கதவை திறந்தான். அப்போது அவன் பார்த்ததை அவனால் நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் தங்களின் மிக அழகான ஆடைகள் அணிந்து தலைமுடி அலங்காரம் செய்து அவர்களின் புதிய காலணிகளை அணிந்திருந்தார்கள். வாசலில் இருந்த இளைஞன் தூங்கிவிட்டானா என்று பார்ப்போம். இளவரசி ஒருவள் கதவை திறந்து வெளியே பார்த்தாள். மேலும் மற்றொரு இளவரசி தன் காதை சுவரில் வைத்தாள். அந்த நேரத்தில் அந்த இளைஞனுக்கு சில குரட்டை சத்தங்கள் செய்ய வேண்டும் என்று தெரியும். இளைஞன் தூங்குகிறான் என்று உறுதியாக அறிந்த பிறகு மூத்த இளவரசி தனது படுக்கையை ஒரு புறம் தள்ளி 3 முறை தட்டினாள். படுக்கையின் இடத்தில் ஒரு ரகசிய பாதை திறக்கப்பட்டது. அந்த இளைஞனால் அதை நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் உள்ளே சென்றார்கள். அந்த இளைஞன் பின்தொடர்ந்தான். ரகசிய பாதையில் படிக்கட்டுகள் இருந்தன. அதில் 100கணக்கான படிகள் கீழே சென்று கொண்டிருந்தது. இறங்கும் போது அந்த இளைஞன் தற்செயலாக ஒரு இளவரசியின் பாவாடையை மிதித்து விட்டான். யாரோ என் பாவாடையில் கால் வைத்தார்கள். என்ன முட்டாள்தனம்! அது நீயாதான் இருப்பாய். படிக்கட்டுகள் முடிந்ததும் அவர்கள் ஒரு காட்டுக்குள் வந்தார்கள். அவர்கள் அழகான வெள்ளி கிளைகளுடன் இருந்த பெரிய மரங்களை கடந்தார்கள். அந்த இளைஞன் ஒரு கிளையை உடைத்து வைத்துக் கொண்டான். இளவரசிகளை பின்தொடர்ந்தான். ஒரு ஆற்றின் கரையில் வந்தார்கள். ஆற்றில் அன்னம் வடிவத்தில் 12 படகுகள் இருந்தன. அவற்றில் 12 இளவரசர்கள் இளவரசிக்காக காத்திருந்தனர். அவர்கள் படகுகளில் ஏறினார்கள். இளைஞன் கடைசியாக இருந்ததில் ஏறினான். படகு வழக்கத்தை விட கனமாக இருக்கிறது. இன்னொருவர் இருப்பது போல் உள்ளது, இல்லையா? நீ கனவு காண்பதை நிறுத்து. அவர்கள் ஆற்றை கடந்த பிறகு ஒரு பெரிய பளபளப்பான கோட்டையை கண்டார்கள். உள்ளிருந்து இசை வருவதை கேட்க முடிந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த இளைஞன் பலர் நடனமாடுவதை கண்டான். அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்தவுடன் இளவரசிகள் நடனமாட தொடங்கினர். அவர்கள் ஒருபோதும் சோர்வடையாமல் நடனமாடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களின் காலணிகள் தேய்ந்து போக ஆரம்பித்தன. இனி அந்த இளைஞனால் தனது பசியை அடக்க முடியவில்லை. எனவே அவன் மேஜையில் இருந்து உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். இளைய இளவரசி இதை பார்த்தாள். ஏய், என் கேக்! கண்ணுக்கு தெரியாத ஒருவர் அதை சாப்பிடுவது போல் மிதக்கிறது. உன் முட்டாள்தனத்தை நிறுத்திக்கொள். யாரும் கவனிக்காத போது அந்த இளைஞன் மேசையில் இருந்து ஒரு தங்க கோப்பையை எடுத்துக்கொண்டு அவனிடம் வைத்துக் கொண்டான். இளவரசிகள் காலை வரை நடனமாடினார்கள். பின்னர் அவர்கள் படகுகளில் ஏறி ஆற்றை கடந்து காடு வழியாக நடந்து மிக நீண்ட படிக்கட்டுகள் மேலே ஏறி இறுதியாக அவர்கள் அவர்களின் அரண்மனைக்கு திரும்பி வந்தார்கள். காலணிகள் அனைத்தும் மீண்டும் ஒரு முறை தேய்ந்து போனது. தேயும் காலணிகளின் மர்மத்தை இறுதியாக தீர்த்து கொண்டதில் அந்த இளைஞன் மகிழ்ச்சி அடைந்தான். சிறிது நேரம் கழித்து அரசர் அந்த இளைஞனிடம் வந்தார். உனக்கு கொடுத்த கெடு முடிந்து விட்டது. இன்னும் முன்னால் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்து விட்டேன் அரசே. அதன் பிறகு அவன் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னான். அரசர் முதலில் அவனை நம்பவில்லை. ஆனால் அந்த இளைஞன் காட்டில் இருந்து வெள்ளி கிளைகளையும் பளபளப்பான கோட்டையிலிருந்து தங்க கோப்பையையும் அவருக்கு காட்டிய போது அவன் உண்மையை சொல்கிறான் என்று அறிந்தார். எனவே அவர் தனது வாக்குறுதியை கடைபிடித்து எந்த இளவரசியையும் திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமையை வழங்கினார். அந்த இளைஞன் இளையவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினார். நடனமாடும் 12 இளவரசிகள் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனெனில் அவர்களது ரகசியம் வெளியே வந்துவிட்டது. அந்த இளைஞனும் இளைய இளவரசியும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள்.